வணக்கம். பொன்மனத்தலைவர் புரட்சி தலைவராக 1972 அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் மக்கள் சக்தி கொண்ட இயக்கத்தை தோற்றுவித்தார்கள். இது தமிழ்நாட்டின் நலனுக்காகவும் தீய சக்திகளிடமிருந்து தமிழகத்தை பாதுகாப்பதற்கும் உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதே தெய்வம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் விட்டு சென்ற இந்த இயக்கத்தை இராணுவ கட்டுப்பாட்டோடு வழிநடத்தினார்கள். ஒரு கழகத்தில் தவறு செய்தால் அந்த இயக்கத்தில் உள்ள எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் அவர்களை இரவோடு இரவாக புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் அவருடைய பதவி பறித்து கொண்டு விரட்டியடித்த இயக்கம்தான் இந்த இயக்கம். ஆனால் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு எதேச்சையாக இந்த இயக்கத்தில் நுழைந்த இந்த எடப்பாடி பழனிசாமியால் இந்த இயக்கம் இன்று சிதைந்து சின்னாபின்னமாகி கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், வைத்திலிங்கம், ஜெயஸ்ரீ பிரபாகரன், மனோஜ் பாண்டியன் இவர்கள் நால்வரையும் இந்த இயக்கத்திலிருந்து நீக்கியது தான் என்று சொல்கிறார். இந்த இயக்கம் யாருடைய அப்பன் வீட்டு கட்சி? இந்த இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட இயக்கம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்களும் இன்று புரட்சி தலைவர் என்ற வார்த்தையை உச்சரித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இதய தெய்வம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் கருவில் உருவான குழந்தை முதல் கல்லறை செல்லக்கூடிய மனிதர்கள் வரை பல்வேறு திட்டங்களை வகுத்து எல்லோருடைய மனதிலும் நீக்கமரம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இதய தெய்வம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் அப்படி இருபெரும் தலைவர்கள் கண்ட இயக்கத்தை இன்று சிதைத்து சின்னாபின்னமாக்கி யாரிடமோ அடக வைத்து வித்தை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா அம்மையார் இப்படி பல முன்னாள் மூத்த தலைவர்களை கழகத்திலிருந்து நீக்கிவிட்டு இன்று இந்த இயக்கத்தை 10 முறை வரலாறு இல்லாத அளவுக்கு 10 முறை தோல்வியை அடைய செய்த இந்த எடப்பாடி பழனிசாமி இந்த இயக்கத்தில் உள்ள தொண்டர்களையும் மாற்றுக் கட்சிக்கு அனுப்பி வைத்தவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி. நாங்கள் பொதுக்குழுவை கூட்டி இந்த 4 பேரையும் நீக்கியது தான். இது யார் அப்ப வீட்டு கட்சி? யாருக்காக உருவாக்கப்பட்ட கட்சி? எடப்பாடி பழனிசாமியோட அப்ப வீட்டு கட்சியா இது? யாருடைய அப்ப வீட்டு கட்சி கிடையாது. நீ புரட்சித்தலைவருடைய விதியை மாத்திருக்கிற முதல்ல, அது மிகப்பெரிய தவறு. புரட்சித்தலைவருடைய விதியை மாத்துறதுக்கு எந்த கொம்பனுக்கும் தகுதி கிடையாது. புரட்சித்தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் 33 ஆண்டுகளாக இந்த இயக்கத்தில் இருந்தார்கள். ஒரே ஒரு இடத்தில் கூட ஒரு எழுத்தை கூட புரட்சி தலைவர் வகுத்த விதிகளில் இருந்து மாற்றம் செய்யவில்லை. அப்படிப்பட்ட இயக்கத்தை இந்த எடப்பாடி பழனிசாமி நேர்த்து வந்த எடப்பாடி பழனிசாமி இந்த இயக்கத்தை அழிப்பது, ஒழிப்பது, இந்த இயக்கத்தில் உள்ளவர்களை வெளியேற்றுவது இதே வேலையாகத்தான் எடப்பாடி பழனிசாமி வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த எடப்பாடி பழனிசாமியுடைய செயல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த இயக்கம் தமிழக மக்களுக்கான நல்லாட்சியை தரக்கூடிய இயக்கம். இந்த இயக்கத்தை ஆட்சிக்கு வராமலும் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறாமல் இருப்பதற்கும் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளில் தோல்வியடைந்ததற்கும் இந்த எடப்பாடி பழனிசாமி மிக முக்கிய காரணம். அதிமுக இருக்கக்கூடிய உழைத்த தொண்டர்கள் எல்லாம் இன்று இருக்கும் இடமில்லாமல் அவரவர் பதுங்கி கொண்டிருக்கிறார்கள். அதுபோன்ற நிலைக்கு ஆளாக்கிய இந்த எடப்பாடி பழனிசாமி அதிமுக இருப்பவர்களை பார்த்து நான் நீக்கிவிட்டேன், அவர்களை நீக்கியதுதான் என்று சொல்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இன்னொரு முறை இதே மாதிரி பேசிக்கொண்டே இருந்தால் எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவில் இருந்து வெளியேற்றக்கூடிய நிலை கண்டிப்பாக உருவாகும். 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் தலைவர்களும் ஒன்றிணைவார்கள். எடப்பாடி பழனிசாமி மாதிரி 1000 பழனிசாமி வந்தாலும் ஒன்றிணைவதை தடுக்க முடியாது. உன்னால் எதையும் செய்துவிட முடியாது. 2026 இதய தெய்வம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களுடைய ஆட்சி நிச்சயமாக தமிழகத்தில் மலர்ந்தே தீரும். இது எடப்பாடி பழனிசாமி மாதிரி எத்தனை பழனிசாமி முட்டுக்கட்டை போட்டாலும், எத்தனை சூழ்ச்சிகளை அரங்கேற்றினாலும் நிச்சயமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் தலைவர்களும் ஒன்றிணைவார்கள். கழகத்தை வென்று காட்டுவோம். உன்ன மாதிரி சூழ்ச்சியாளர்களை அதிமுகவில் இருந்து வெளியேற்றி காட்டுவோம்.